கிட்டத்தட்ட 444 கைஸ் 444 ஆயிடுச்சு. நாங்கள் கிட்டத்தட்ட அங்கே நம்மளுக்கு காசும் எடுத்து சாப்பாடுமே 2 வகையான சாப்பாடுலாம் வருது. அதுவும் மொத்தமே ஃப்ரீ தான். ட்ரைனர் மை ட்ரைனர். அன்எக்ஸ்பெக்டடான ஒரு லோடு தான் இங்கே போயிட்டு இருக்குது. இந்த லோட் ஆனால் நம்மளுக்கு ஒருத்தர் வச்சா நம்ம ஆட்டோமேட்டிக்காக ரிட்டர்ன் கொடுக்கறது நம்மளுடைய பழக்கம் தான். அதனால தான் உலகின் தலை சிறந்த சொல் செயல் செஞ்சு காட்டுவோம். ஹாய் ஹலோ கைஸ், திஸ் லோகேஷ், வெல்கம் பேக் டு கிரே மோட்டோ கைஸ். இப்போ ப்ரெசென்ட் நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் தான் இருக்கோம் கைஸ். இப்போ நம்ம ப்ரெசென்ட் எங்கே புறப்பட்டோம்னா கிட்டத்தட்ட போயிட்டு வரோம். அது எதுக்கு ஏதெல்லாம் உங்களுக்கு ட்ரக் லாகிங் பண்ண போகிறேன். ட்ரக் லாகிங்னாவே உங்களுக்கு ஒரு டவுட் வந்திருக்கும். ஆமாம் கைஸ், நம்மளுடைய ஸ்டாச்சுஸ் தான் நம்ம எடுத்துகிட்டு வர போகிறோம். கிட்டத்தட்ட நிறைய இடத்துலேருந்து ஸ்டாச்சுஸ் எடுத்துகிட்டு வந்துட்டோம். இப்போ இன்னொரு இடத்துக்கும் போயிட்டு நம்ம ஸ்டாச்சுஸ் எடுத்து தரோம் கைஸ். இன்னும் எக்கச்சக்கமான விஷயஸ் எல்லாம் உங்களுக்கு நான் ட்ரக் லாகிங் பண்ண போகிறேன். வாங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் கைஸ். ஆல்மோஸ்ட் நம்ம ஷாப் ஆண்டு வந்தாச்சு, வந்து ரீச் ஆயாச்சு. வண்டி கூட கிளம்பியாச்சு கைஸ். நம்மளுடைய ஷாப் வந்து அங்கே தான் இருக்குது, வந்து விசிட் பண்ணி பாருங்கள் ஓகேங்களா. இப்போ ப்ரெசென்ட் டைம் எவ்வளோ ஆகிட்டுருக்கு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 2 o'clock ஆகிடுச்சு கைஸ். இன்றைக்கி எனக்கு தெரிஞ்சு போச்சு நம்ம கிட்டத்தட்ட ஒரு 4 மணி ஆகும்ட்டு எனக்கு ஒரு டவுட்டு. ஏன்னா நாங்கள் சாயந்தரம் ஒரு 12 மணிக்கு, மத்தியானம் ஒரு 12 மணிக்கு போனதுக்கு கிட்டத்தட்ட எங்களுக்கு ஒரு மார்னிங் ஒரு 1 o'clock தான் இங்கே வந்து நாங்கள் ரீச் ஆகிருந்தோம். இப்போ நம்ம போகிறதே 2 மணிக்கு. அப்படி யோசிச்சு பாருங்கள், நம்ம கிட்டத்தட்ட ஒரு 4-5 மணி ஆல்மோஸ்ட் ஆகிடும்னு நினைக்கிறேன். சரி எடுத்து தராங்க, காமன் தான். ஏன்னா நம்ம இந்த லோடுன்னு வந்துட்டாவே எதுவுமே எக்ஸ்பெக்ட் பண்ணாதெல்லாம் நடக்கும். அதுக்காக தான் சரி எடுத்து தரங்க. இருங்க, இந்த தார்பாலை பாருங்கள் எவ்வளோ வெயிட்டாக இருக்குது. இந்த தார்பால் வந்து அந்த அண்ணன் யாரோ வராங்களாம், அவங்களுக்கு கொடுத்துட்டு நம்ம வேறு தார்பால் எடுத்துன்னு போக வேண்டியதான் கைஸ். கைஸ் இப்போ நம்ம கூட யாரை ட்ராவல் பண்ணிருக்காங்கன்னா நம்மளோட ஒரு ஃப்ரெண்ட், அதுக்கப்புறமா இன்னொருத்த அங்கே ஒரு 2 பேர் தான் ட்ராவல் பண்ணி எதுக்காகன்னா நாங்கள் ஒரே லோடில் தான் கிட்டத்தட்ட 4 பேர் போயிருந்தோம். அதுவும் ஒசூருக்கு தான் போயிருந்தோம். கிட்டத்தட்ட சித்தூருக்கு போகிறப்போ நம்மளுடையவும் வரல. அதுக்கப்புறமா இப்போ ஒசூருக்கு போகிறப்போ அந்த குள்ளமாக ஒரு ஃப்ரெண்டு இப்போ பார்த்தீங்கன்னா அவன் வரல. என்ன பிரச்சனைனா அவருக்கு ஏதோ கொஞ்சம் பர்சனல் ரீசன்ஸ் இருக்கிறதுனால அவர் இந்த லோடு கேன்சல் ஆகிட்டு. சரி விட தரலுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. தார்பாலை மாற்றியாச்சு கேஸ், வேறு தார்பாலை வந்தாச்சு. ஆனால் அந்த தார்பால் உண்மையிலே டியூபு தார்பாலை கிட்டத்தட்ட 2 பேர் இல்லை 3 பேர் வச்சு தூக்கணும். அந்த தார்பாலை ரொம்ப வெயிட்டு, அதனாலே பயங்கரமாக கஷ்டப்பட்டுருந்தார் கைஸ் அந்த தார்பால் தூக்குறது. சொல்லுங்க கைஸ், நம்மளுடைய ஹேர் ஸ்டைல் எப்படி இருக்குதுன்ட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுறேன். பரவாயில்ல, ஒரு அளவுக்கு நல்லா தான் இருக்குது. ஏன்னா இது வந்து ஒரு புது விதமான கட்டிங். அவங்க போய் நம்ம ஹேர் கட் பண்ணிட்டு வந்தோம். ரொம்ப அதுக்காக தான் வேறு மாதிரி ஹேர் ஸ்டைல் தான் எனக்கு பரவாயில்ல, நல்லா பிடிச்சிருக்கு. ஆனால் இன்றைக்கி சத்தியமாக நம்ம இன்ட்ரோ விளாக் எடுத்துடுறப்போ நம்ம ஒரு ட்ரெஸ்ஸில் எடுத்துகிட்டு இருந்தோம். அப்புறமா நார்மலாக இந்த ட்ரெஸ் வந்தோம். அந்த ஒரு வீடியோ ஷூட் பண்ணுறதுக்காக நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேனோ அவ்வளோ கஷ்டப்பட்டேங்க. உண்மையிலே வ்ளாகர் கஷ்டமா இல்லைன்னா ஒரு கண்டென்ட் கிரியேட்டர் கஷ்டமான்ட்டு மேக்ஸிமம் எனக்கு நான் ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி கஷ்டப்பட்டுருந்தேன் கண்டென்ட் கிரியேஷன். ஏன்னா ஒரு வீடியோ எடுக்கலான்ட்டு, நம்ம ஷாப் பற்றி ஒரு வீடியோ எடுக்கலான்ட்டு எடுத்துகிட்டு இருந்தது. எவ்வளோ கஷ்டமோ அதெல்லாம் ரொம்ப பேரையும் கஷ்டம் பேச. ஒரு கண்டென்ட் கிரியேட்டர்னால் அவங்க ப்ரிப்பேர் ஆகி உங்களுக்கு கரெக்டாக ஒரு ஸ்பீச் டெலிவர் பண்ண இல்லையா, ஒரு ஸ்பீச்சோ ஒரு கண்டென்ட்டோ எடுத்து கரெக்டாக சேர்க்கணும். அதே ஒரு வ்ளாகர்னால் கோ வித் த ஃப்ளோ, என்னென்ன இருக்கிற மாதிரி காட்டணும். அவெல்லாம் கண்டென்ட் எடுத்து உங்களுக்கு காட்டுற மாதிரி இருக்காது. நான் அந்த ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு கிட்டத்தட்ட அரை மணி நேரம் வந்துச்சு கேஸ். எத்தனை டேக்கு போயிருக்கு, பயங்கரமான டேக்ஸு. அந்த கிளிப்பிங்ஸ் இருந்தால் நான் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன் ஓகேங்களா. என்ன அங்கங்கே நின்று போகுது. ஓ தண்ணி பாட்டில், ஆமாம் அப்போயே கேட்டுருந்தார் தண்ணி பாட்டில், அது வாங்கி கொடுத்துருக்கேன். ஸ்நாக்ஸ் எதாவது வாங்கிக்கிறீங்களா? ஒரு நிமிஷம் வரேன், நானே வரேன். இருங்க நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்து நான் உங்களுக்கு வந்து கண்டினியூ பண்ணுறேன். கைஸ் ஆனால் உண்மையிலே டிரைவர் லைஃப்பில் எனக்கு பயங்கரமாக பிடிச்சிருக்கு. எதுக்காகனா ஒரு 5 டேஸ்லேருந்து நம்ம டிரைவர் கூட தான் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். இங்கே பாருங்கள், அங்கே கோயில் பிரசாதம் கொடுத்துட்ருக்காங்க. அந்த அண்ணன் அவங்களுடைய லஞ்சுனால் இப்போ டைம் 2 o'clock ஆகிட்டு இருக்கு இல்லையா, அதனால லஞ்சு மொத்தமே நாங்கள் பிரசாதம் அப்படி இப்படி தான் சாப்பிட்டுட்டு இருக்கோம்.
ஆனால் வேறு லெவல் தாங்க இங்கே நம்மளுக்கு காசும் எடுத்து சாப்பாடுமே 2 வகையான சாப்பாடுலாம் வருது, அதுவும் மொத்தமே ஃப்ரீ தான். இப்போ நாங்களும் சரி ஒரு வாட்டி நம்மளும் ஒரு வாட்டி சாப்பிட்லான்ட்டு சாப்பிட்றோம். கிட்டத்தட்ட 3 பேர் அடித்து தின்னுட்டு இருக்கோம். ஆனால் வேறு லெவல் தான் சாப்பாடில். இந்த மாதிரி அன்எக்ஸ்பெக்டட் சாப்பாடுனா வேறு லெவல் டேஸ்ட்டு. இப்படி நாங்கள் இங்கே சாப்பாடு போடுறாங்கன்னு நினச்சி வந்தால் வச்சுக்கோங்களேன், நாங்கள் வீட்டில் சாப்பிட மாட்டோம், சாப்பிட்டு வந்தே மாட்டோம். இங்கே வந்து ஒரே ஒரு சாப்பிட்டு வந்துட்டுருக்கோம். ஆனால் அன்எக்ஸ்பெக்டடான கிடைச்ச சாப்பாடு தான். அங்கே பாட்டு போயிட்டுருக்கேன், அது ஒரு டிஸ்டர்பன்ஸை காப்பி ரைட் அடிச்சு விட்ருவோம், எனக்கு தெரிஞ்சு போச்சு. சரி கண்டிப்பாக வரும் சாமி பாட்டுக்கெல்லாம். ஐயப்பா 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 பாட்டு ஏதோ ஒன்று இருந்துச்சு பார்த்தியா, அந்த பாட்டுக்கே வந்துடுச்சு. அதுக்காக தாங்க கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருக்குது. சரி காப்பிரைட் தான் அவனே சம்பாதிக்கிட்டோம், சாப்பிடும் வந்து ஒத்துறோம். பக்கத்தில் பாரு பேசாமல் கட்டுன்னு கட்டுனிக்கிறாங்க சாப்பிட்டேன். இங்கே பாருங்க இன்னும் தெரியாது, வாயில் கை வச்சா கூட கடிக்க மாட்டான் நம்ம ஃப்ரெண்டு. அப்படியாப்பட்ட பச்சை புள்ள. கைஸ் இங்கேயும் ஒரு பிள்ளையார் ஷெட் இருக்குது, வேப்பன்பள்ளியிலையும் ஒரு பிள்ளையார் ஷெட் இருக்குது. இது ப்ரமோஷனுன்ட்டு இல்லை, இங்கேயும் கிட்டத்தட்ட நிறையா வருஷத்துலேருந்து கொஞ்சம் பேர் பிள்ளையார் சிலை பண்ணுறாங்க. கொஞ்சம் பேர் இல்லை, ஒரே ஆள் தான் பண்ணிகிட்ருக்காரு. அங்கே பாருங்கள் வெளியே எத்தனை அடி எவ்வளோ பெருசாக இருக்குது. இருங்க நாங்கள் கிட்ட போனால் அவங்களுக்கு காட்டுறேன். போங்கப்பா சீக்கிரமாக போங்க, டைம் போகுது. ஆடியன்ஸ் பார்த்துட்ருக்காங்க. அங்கே பாருங்க ப்ளீஸ், இங்கேயும் பிள்ளையார்ஸ் எல்லாம் வேறு மாதிரி செஞ்சுட்டு தான் இருக்காங்க. புக்கிங்ஸ் எல்லாமே நிறைய ஆகிட்டு தான் இருக்குது இங்கெல்லாம். இங்கே பாருங்க, ஆனால் இங்கெல்லாம் மாடல்ஸ் கம்மி தான், மாடலுங்க கம்மி தான். நாங்களும் இந்த மாதிரி பேப்பர் விநாயகர்லாம் இன்னும் அப்கமிங் விளாக்ஸில் நான் உங்களுக்கு அந்த பேப்பர் விநாயகர் லோடு கூட நான் உங்களுக்கு காட்டுறேன், கொடுக்குறேன். அந்த விளாகை அப்லோட் பண்ணுறேன், நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுறேன். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம சேனலுக்கு யார் புதுசாக வந்தீங்களோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா நான் போடுற கொஞ்சம் நஞ்சம் கண்டென்ட்டும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மேக்ஸிமம் இந்த மாதிரி கண்டென்ட் யாருமே கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, இதெல்லாம் இந்த விளாகெல்லாம் போடாத. எனக்கு சொல்லியிருக்காங்க பர்சனலாக, இந்த விளாகெல்லாம் போடாத, ஏன்னா பார்க்குறவங்கெல்லாம் என்ன நினச்சிப்பாங்க, டிஸ்டி ஆகிடும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நம்ம மக்கள்லாம் அப்படி இல்லை, நம்மளுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் அப்படி இல்லை. ஏன்னா நம்ம இவ்வளோ கஷ்டப்படணும்னு அவங்களுக்கு தெரியணும். அதனால தான் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலான்னா என்னென்ன கஷ்டமெல்லாம் இருக்குன்ட்டு அவங்களுக்கு தெரியணுக்காக தான் நான் இந்த விளாக் உங்களுக்கு கொடுத்துருங்க பேஸ். ஓகேங்களா? வேறு எந்த எண்ணத்தோடு நான் இந்த விளாகெல்லாம் யாருக்குமே கொடுக்கல. ஓகேங்களா? அவங்க இருப்பாங்க, வயிற்றுச்சல் படுறவங்க அவங்கெல்லாம் இருப்பாங்க, அவங்கெல்லாம் தூக்கி சைடில் போட்டு விட்ருங்க. நம்ம ஹாப்பியாக ஜாலியாக கஷ்டப்பட்டுக்கின்னு இன்னும் நம்மளுடைய விநாயகர் ஸ்டாச்சுஸ் எல்லாம் சேல் பண்ணிக்கிட்டு என்ஜாய் பண்ணிட்டு போகிறோம். ரைஸ் ஆல்மோஸ்ட் ஹைவேக்கு வந்து ரீச் ஆகிடுச்சு. சுத்தமாக இங்கே பாருங்கள், சுத்தமாக எந்த விளாகவே பண்ணல. சரி ரொம்ப தலைவலிக்குது, கொஞ்ச நேரம் தூங்கி ஏறலான்னு அதுக்குள்ள ஹைவேவே வந்து உட்காருது. இன்னும் நம்மளோட டெஸ்டினேஷனுக்கு ஆல்மோஸ்ட் ஹைவேக்கு வந்துச்சுன்னா 40 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்கும். ஆல்மோஸ்ட் NH-44 ஹைவேக்கு வந்து ரீச் ஆயிடுச்சு. பாருங்க பயங்கரமான தூக்கம். கண்ணு மூடி கண்ணு திறந்துருச்சேன், ஒரே ஒரு செகண்ட்ல ஹைவே பண்ணிடுறேன். கைஸ் லாஸ்ட் vlogல நம்மளுடைய என் ட்ரைபேட் உடஞ்சிருச்சு. இங்கே பாருங்க, எப்படா புது ட்ரைபேடுனா ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி வாங்கி வச்சுக்கிச்சு. அமேசான் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி இன்னைக்கு காலையில் தான் வந்துச்சு. நானே போய் ஆஃபீஸில் போய் தூக்கிட்டு வந்தேன். ஒன்றும் எதுக்காகனா மதியானம் வச்சு நம்ம vlog பண்ணணும், அதுக்காக தான். இப்போ இருங்க ஒரு ஆங்கிள் எப்படி வருதுன்னு நான் காட்டுறேன். வைப்புன்ட்டு ஒரு வார்த்தை, ஒரு என்ஜாய்மெண்ட் இருக்குது. ஆனால்
இந்த 2 பைத்தியக்காரன் கூட வந்துட்டு நான் அலோனா வைப் பண்ணுறதே பெஸ்ட்டு. 2 பேர் கூட வந்து இங்கே பாருங்க, இவன் என்ன இப்படி படுத்துருக்கோம், அவன் என்ன அப்படி படுத்துருக்கோம், நான் என்ன இப்படி உக்காண்டுருக்கேன். இதில் எங்கே வைப் இருக்கு? நம்ம நார்மலாகவே ஒருத்தனே போயிட்டு ஒருத்தனே வந்துடலாம். இவங்க கூடங்கள்லாம் 2 பேர் கூட சேர்ந்துட்டு நம்ம வைப் பண்ணுறது போதும். நம்ம அலோனா வைப் பண்ணுறதே போதும். ஏன்னா அலோனா நின்று அந்த நேச்சர் பார்த்துக்குன்னு அது ரஷ்ன்னு வந்தாலே அதே வேற மாதிரி வைப் தான். கைஸ் ஃபைனலாக நம்ம டெஸ்டினேஷனுக்கு வந்து ரீச் ஆயிடுச்சு. டெஸ்டினேஷன் வந்ததும் தெரியாமல் பாருங்க தூங்கிட்டு இருக்கேன், இறம மாதிரி தூங்கிட்டு இருக்கான் வரேன். சரி விட்டு தருங்க. ஆல்மோஸ்ட் டெஸ்டினேஷனுக்கு வந்து ரீச் ஆயிடுச்சு. இன்னும் நம்ம ஸ்டாச்சுஸ் எல்லாம் உங்களுக்கு நான் உள்ளே போய் காட்டுறேங்க. லாஸ்ட் விளாகில் அதுக்கு முன்ன விளாகில் நான் உங்களுக்கு காட்டியிருக்க மாட்டேன். இந்த விளாகில் நான் உங்களுக்கு எல்லாமே காட்டுறேன், ஓகேங்களா? ஏன்னா லாஸ்ட் விளாகில் கொஞ்சம் கிளிப்பிங்ஸ்லாம் மிஸ் ஆகிடுச்சு. நம்மளுடைய ஷாப்பே அங்கே போயிடுச்சு. நான் உங்களுக்கு உள்ளே போயிட்டு என்னென்ன ஸ்டாச்சுஸ் இருக்குது, இன்றைக்கி என்னென்ன ஸ்டாச்சுஸ் நம்ம எடுத்துகிட்டு போக போகிறோன்னா நான் உங்களுக்கு வந்து கண்டினியூ பண்ணுறேன். கைஸ் ஒரு ஸ்டாச்சு வேற மாதிரி இருக்குது, எல்லாம் ஒரே மாடல் தான். ஆனால் கலரில் விற்று காட்டுறாங்க பார்த்தீங்களா. இன்னும் அங்கே அந்த பக்கம்லாம் எக்கச்சக்கமான டிசைன்ஸ் எல்லாம் இருக்குது. உங்களுக்கு எல்லாமே இங்கேயே காட்டிட்டுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் வந்து நம்ம ஷாப்புக்கு வரமாட்டீங்க, எனக்கு தெரியும். அதனால தான் சரி வாங்க ஷாப்பில் நம்ம எல்லாம் சேர்ந்து பார்க்கலாம், ஓகேங்களா? आज बोलेगी काले पासा वाले मैं तो मान लेवांगे। ना सोलह मारी बोले ओ टिन्नर उतरिया उतरा कृष्ण बोला मिशन चालू कर अपनी ठीक है punya ada putihnya trainer my trainer guys இப்போ தான் நம்மளுடைய பீஸ் எல்லாமே நம்ம இது பண்ணியாச்சு, எல்லாம் பெயிண்ட் பண்ணியாச்சு. அது நீங்கள் டைம் லாப்ஸில் பார்த்துருந்தப்போ இப்போ ஃபினிஷிங் எப்படி இருக்குது பாருங்கள். பாருங்கள் கண் எப்படி இருக்குதுன்ட்டு உண்மையிலே ஒரிஜினல் கண்ணு மாதிரி இருக்குது. அப்படியே பாருங்கள், இதெல்லாம் இந்த கண்ணு பாருங்கள் எப்படி இருக்குதுன்ட்டு வேற மாதிரி இல்லை. உண்மையிலே கைஸ் ஒரு ஆர்டிஸ்ட்னால ஒரு இதுவே உருவாக்கலாம், பார்த்தியா, ஒரு வேர்ல்டே உருவாக்கலாம் விட்டா. இங்கே பாருங்கள் இந்த கண்ணு எப்படி இருக்குதுன்ட்டு, இந்த கண்ணு பாருங்கள். இது ஐயோ இங்கே இருக்க ஸ்டாக்ஸு சாரி, இந்த கண்ணு பாருங்கள், இங்கே பாருங்கள் இதெல்லாம் ஷைனிங் பொருள். ஆனால் உண்மையிலே கைஸ் இங்கே எனக்கே ஒரு ட்விஸ்ட் நடந்துச்சு. என்னென்னா நம்ம கிட்டத்தட்ட சொல்லியிருந்தே இன்றைக்கி மேக்ஸிமம் எல்லாம் பெரிய பீஸாக எடுத்துகிட்டு போகலான்னு நினச்சிருந்தோம். ஆனால் இன்றைக்கி ஒரு சின்ன ட்விஸ்ட் ஆகிடுச்சு. அது என்ன ப்ராப்ளம்னா இன்றைக்கே அதுவும் சின்ன லோடுமே சின்ன பீஸுமே இன்றைக்கே எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்குங்க கைஸ். அது உங்களுக்கு நான் காட்டுறேருங்க. இங்கே சின்ன பீஸ் எல்லாமே இருக்குது. அதெல்லாமே இப்போது அன்எக்ஸ்பெக்டடாக ஒரு லோடு அங்கே ஏறிட்டுருக்கு கைஸ். எல்லாம் அந்த ஆன்டி டார்ச்சல் பண்ணதுனால தான் இன்றைக்கி நாங்களே லோடு ஏற்றிட்டுருக்கோம். இங்கே பாருங்கள் இதெல்லாம் சின்ன பீஸ், இதெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 150-200 பீஸ். இதெல்லாம் நான் நாளான்னைக்கு எடுக்கிறது தான் பிளான் இருந்துச்சு. இன்றைக்கே எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால தான் இங்கே கொஞ்சம் ஸ்டாக்ஸ் எல்லாமே எடுத்து வச்சுருக்கோங்க. இன்னும் 2-3 நாளுக்குள்ளே நம்ம இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே நம்ம ஷாப்பில் அவைலபிளாக இருக்கும், வந்து விசிட் பண்ணி பாருங்கள். ஆனால் இதில் ஒரு சிறப்பான விஷயம் என்னென்னா பில் போடுறதே நான் தான் கைஸ், என்ன பண்ணுறது. அதனால் கைஸ் இப்போ ப்ரெசென்ட் இது அன்எக்ஸ்பெக்டடான ஒரு லோடு தான் இங்கே போயிட்டுருக்குது. இந்த லோடு நாங்கள் எக்ஸ்பெக்டே பண்ணல சுத்தமாக. ஆனால் இந்த லோடு நாங்கள் இப்போ ப்ரெசென்ட் ஃபில் பண்ணிகிட்ருக்கோம் கைஸ். மேரா ராஜு பாய் உண்மையிலே ஒத்துக்கணும், ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அவர் லோடு ஏற்றிட்டுருக்காரு, ஒத்துக்கணும்.
இவரெல்லாம் என்னை சத்தாயிச்ச ப்ரோ கைஸ். இன்னும் இங்கெல்லாம் கொஞ்சம் ப்ரோங்கெல்லாம் இருக்காங்க, அவங்க லைட்டில் தெரிய மாட்டாங்க. உங்களுக்கு முடிஞ்சால் நான் நெக்ஸ்ட் லோடு இன்னும் ஒரு லோடு இருக்குது கைஸ், இன்னும் ஒரு லோடு இருக்குது, அதுக்கும் இருக்குது. எல்லாம் பண்ணிட்டு தான் நம்ம ஃபைனலாக என்கிட்ட பைசல் பண்ணணும் கைஸ். சரி இருங்க கொஞ்ச நேரம் கழிச்சு அப்புறம் உங்களை நான் கண்டினியூ பண்ணேன் கைஸ். ஆல்மோஸ்ட் ஒரு லோடு வந்து நம்ம ஃபுல்லாக ஏற்றியாச்சு கைஸ். இன்னும் நெக்ஸ்ட் லோடுக்கு ஆரம்பிச்சாங்க. நான் யோசிச்சு பாருங்கள், இதே தமிழ்காரங்கன்னா வச்சுக்கோங்களேன், ஒரு லோடு எடுத்து ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் நம்ம வகாண்டர் இருப்போம். ஹிந்திக்காரங்கன்னா உண்மையிலே வருது கைஸ். நம்ம தான் ஹிந்திக்காரங்கிட்ட கற்றுக்கணும். அங்கே பாருங்கள் நெக்ஸ்ட் லோடு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க உள்ள சைடு. அங்கே பெரிய விநாயகர் தர்றன்னு எழுதுன்னு வர போகிறாங்க கைஸ். இப்போ இந்த விநாயகரெல்லாம் ஏற்றியாச்சு, குட்டி பிள்ளையாரெல்லாம். இப்போ இதெல்லாம் அங்கே தார்பால் போட்டு கட்டிட்டு இப்போ நம்ம வீட்டுக்கு ஜூட்டு விட வேண்டியதான். ஆனால் இதுக்கு ஹைட் அப்புறமா அங்கே ஒரு வண்டி இருக்குது, அந்த வண்டி இங்கே வச்சு நெக்ஸ்ட் லோடு ஏற்ற வேண்டியதாங்க இருங்க. ஃபஸ்ட் லோடு ஆகிடுச்சு, இதுக்கு தாரப்பால் கட்டிட்டா ஒரு பாத் தீந்துடும். ஏன்னா நம்ம கிட்டத்தட்ட எத்தனை லோடு இந்த 8வது அப்போல்லாமே மழை பெஞ்சிட்ருக்கு. அதனால தான் சரி இந்த லோடு எப்படியோ மழை பெய்யல, எதுக்குன்னா சேஃப்டிக்கு கட்டின்னு தான் போய் ஆகணும். அதனால தான் கட்டிட்டு போக வேண்டியதாங்க காய்ஸ். பா अब ला रहा हूँ। 1 2 3 ऊंची करो खाली पुश करो। हाँ गणपति गणपति कहो भाई जान दो भैया, थोड़ा और जान दो। 1 2 3 चलो बात बोला चपाती 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 ऊपर ना ऐसा दबाओ ऊपर ना கைஸ். ஆல்மோஸ்ட் எல்லா ஸ்டாக்ஸுமே அங்கே லோட் பண்ணியாச்சு. கிட்டத்தட்ட பயங்கரமாக கஷ்டப்பட்டுருங்க கைஸ். ரொம்ப மழை, ஹெவி ரெயின் பயங்கரமாக. நாங்கள் எப்போ லோடு எடுக்கணும்னு நான் சொல்லி வாயை மோடில் அப்பே அதுக்குள்ளே ரெயின் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நாங்கள் எப்போல்லாம் லோடு எடுக்கணும் என்னன்னு தெரில. இந்த வருஷம் கிட்டத்தட்ட எத்தனை லோடு எடுத்தோமோ அத்தனை லோடுமே ரெயின்ஃபால் தான் கைஸ், ரெயின்ஃபால் தான். இப்போ தார்பாலை கட்டிகிட்ருக்கோம், அது வேறு ஓவராக பெரிய ரொம்ப தார்பாலை, அதனால தான் அங்கே சுற்றி கட்டிகிட்ருக்காங்க. இப்போ ப்ரெசண்ட் டைம் எவ்வளோ ஆகிட்டு இருக்குதுன்னா இங்கே பாருங்கள் 11:44. இன்னும் கிட்டத்தட்ட நாங்கள் இங்கேருந்து ஒரு 12 o'clock கிளம்புறோன்னு வச்சுக்கோங்க. அங்கே கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு 3 o'clock தான் ரீச் ஆக முடியும். இன்றைக்கி வேறு மாதிரி சம்பவம் காத்துட்ருக்குன்னு தான் நினைக்கிறேன். காலையில் நம்ம ஒரு 3 மணிக்கு 4 மணிக்கு தான் அங்கே போய் ரீச் ஆகிறோம். பிள்ளையார் சிலையும் எல்லாமே உள்ளே ஏற்றியாச்சு. இப்போ ப்ரெசென்ட் மழை பெஞ்சிட்ருக்கனால தான் நாங்கள் இங்கே ப்ரெசென்ட் தார்பாலை போட்டிருக்கோம். போகலாண்ணா இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 2 to 3 hours இப்படி தான் போயாகணும். நைட் டைம் இல்லையா, ரொம்ப சிக்கல் தான். இன்னும் நம்மளோட டின்னர் கூட முடிச்சே இல்லை. போய் டின்னர் முடிச்சுட்டு நம்ம போக வேண்டியதாங்க கைஸ். சரிங்க, நம்ம ஊரில் போய் நம்ம கண்டினியூ பண்ணுறோம் கைஸ். ஃபைனலாக நம்ம ஷாப்புக்கு வந்து ரீச் ஆகிடுச்சு. இப்போ ப்ரெசென்ட் டைம் எவ்வளோ ஆகிட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 444 கைஸ், 4:44 ஆகிடுச்சு. நாங்கள் கிட்டத்தட்ட அங்கேருந்து 12:20 கிளம்பி இங்கே 4:44 வந்திருக்கோம். நைட்டெல்லாம் சுத்தமாக எங்கேயுமே தூக்கம் இல்லை. சரி இட்டு தள்ளுங்க. அங்கே ட்ரக் ரெடி, அந்த பக்கம் எஸ்கார்ட் ரெடி. எஸ்கார்டோட ஓனர் இவர் தான் 2 நாள்லேருந்து வீடியோ காட்டுங்கன்னு சொல்லியிருந்தார். இப்போது அந்த அண்ணாவும் கண்டிப்பாக காட்டி தான் ஆகணும். ஒரே நிமிஷம். ஓகே அண்ணா, காட்டியாச்சு. இவர் தான் எஸ்கார்ட் அண்ணா. எங்களுக்கு கிட்டத்தட்ட லாஸ்ட் இயர்லேருந்து இந்த அண்ணா தான் இறக்கிட்டு இருக்காரு கைஸ் லோடு. இப்போ கிட்டத்தட்ட அந்த அண்ணா ஸ்டாக்ஸ் எல்லாம் இறக்கிட்டா இங்கே கொஞ்சம் ஸ்டாக்ஸ் இறக்கணும். அதுக்கப்புறமா இன்னும் அந்த ஷாப்பில் கொஞ்சம் ஸ்டாக்ஸ் இறக்கிடணும் கைஸ். ஓ மை காட், உண்மையிலே கைஸ், உண்மையிலே கண்ணில் அப்படியே இதே ஆயிடுச்சு. ஆனால் 11 year எக்ஸ்பீரியன்ஸில் இன்றைக்கி தான் கைஸ் ஃபுல் டே முழிச்சிருக்கேன்.
ஃபுல் டே முழிச்சிருக்கேன். ஆனால் எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? உண்மையிலே ரொம்ப பெரிய கஷ்டம். இந்த நைட் ஷிஃப்ட் பண்ணுறவங்களுக்குலாம் அவங்களுக்கு ஹேட்ஸ் ஆஃப். ஏன்னா கண்ணு சொக்குவோம் அப்படியே ஒர்க் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்குலாம் ஹேட்ஸ் ஆஃப். சரி விட்டு தள்ளுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்மளும் இதுக்கப்புறமா கஷ்டப்பட போகிறோம். இப்போ கிட்டத்தட்ட அங்கே எல்லாமே இது பண்ணிகிட்ருக்காங்க. ஒன்றும் எஸ்கார்ட் சம்பவம் நீங்களே பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். கைஸ் ஆல்மோஸ்ட் நம்மளுடைய கொஞ்சம் பிள்ளையார் சேல்லாம் இங்கே இறக்கியாச்சு. இங்கேயும் ஒரு பிள்ளையார் சேல் இறக்கியாச்சு கைஸ். இன்னும் நம்ம அந்த ஷாப்புக்கு போயிட்டு, எதுக்காக நம்ம அந்த ஷாப்புக்கு போயிட்டு அங்கே பிள்ளையார் சேலை இறங்க, அங்கே ஒரு ரீசன் இருக்குது. நான் அதுக்காக தான் சரி எப்படி இருந்தாலும் இங்கே ஒரு சிலை எடுத்துன்னு போயிட்டு அங்கே வைக்கணுன்ட்டு எனக்கு ஒரு ஆசை இருந்துச்சு. அது தூக்கிட்டேன். இங்கே ஒரு சிலை இருக்கணும் பார்த்தீங்களா, இங்கே ஒரு சிலை இருந்துச்சு. அது எடுத்துன்னு போயிட்டு இன்னும் அந்த ஷாப்பாண்ட வைக்கணும். அது எங்கே ஏது எப்படி வைக்கிறோம், எதுக்காக அங்கே வைக்கிறல, நான் அவங்களுக்கு அங்கே போய் சொல்கிறேன். வாங்க அங்கே போகலாம். கைஸ் அன்எக்ஸ்பெக்டடாக ஒரு லோடு வந்துச்சு பார்த்தீங்களா, அது இன்னும் அன்லோடே பண்ணல கைஸ். நம்ம இப்போது ஆல்ரெடி பெரிய பீஸ் எல்லாமே அன்லோடு பண்ணியாச்சு. அங்கே பின்னாடி தெரியுது பார்த்தீங்களா. இதுக்கப்புறமா சின்ன பீஸ் அன்லோடு பண்ணிட்டு தான் நம்ம வீட்டுக்கு போய் ஆகணும். இருங்க, சின்ன பீஸ் அன்லோட் பண்ணிட்டு உங்களுக்கு அதுவும் செப்பரேட்டாக ஒரு vlog கொடுக்குறேன் ஓகேங்களா.
கைஸ் குட் மார்னிங் ஃப்ரம் கிரே மோட்டோ கைஸ். இப்போ ப்ரெசென்ட் நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா நம்ம ஷாப்பில் தான் இருக்கோம் கைஸ். நம்மளோட ஸ்டாக்ஸ் எல்லாமே இறக்கியாச்சு. எதுக்காக இந்த பிளேஸ் நான் இறக்கியிருந்தேன்னா, லாஸ்ட் டைம் நீங்கள் நம்ம 2 இறக்கியிருந்தோம். அப்போது பெருசாக நான் vlog பண்ணதில்லை. இப்போ நம்மளுக்கு வேண்டியப்பட்டவர் நம்மளுக்கு கூட ஒரு பங்காளி அப்படி சம்திங் சொந்தக்காரர் வச்சாங்களேன், அவங்க எட்டுனா இங்கே இறக்குனாங்க. எனக்கு கடுப்பாயிடுச்சு. சரி, அதே காரணம், நம்மளுக்கு ஒருத்தர் வச்சா நம்ம ஆட்டோமேட்டிக்காக ரிட்டர்ன் கொடுக்கறது நம்மளுடைய பழக்கம்தான். அதனால தான் அவங்க வச்சு ஆப்போசிட்டே நம்ம 2 ஸ்டாச்சு வச்சுருக்கோம் கைஸ். இன்னும் அது ஏதோ ஒரு கோல்மால் நடக்கும், அதெல்லாம் அவங்களுக்கு நான் அப்கமிங் vlogsஸில் சொல்கிறேன். ஸோ கைஸ், இந்த வீடியோ இதோ என் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஏற்றுவாங்க, பிடிக்கலாம் ஃப்ரீயாக விடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லவ் ஃப்ரம் லோக்கி, எண்டிங் ஃப்ரம் நம்ம சிலை.